வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேருக்கு வந்து மைண்ட் ரிலேட்டடா நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது பெர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பார்டர் லைன் பெர்சனாலிட்டி டிஸார்டர் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இத வந்து ஹோமியோபதியில எவ்வளோ நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான். சில பேர் பார்த்தீங்கன்னா, எமோஷனலா பயங்கரமா திடீர்னு வந்து ஒரு அன்ஸ்டேபிள் பெர்சனாலிட்டியா இருப்பாங்க. எந்த நேரத்துல எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. திடீர்னு பயங்கரமா கோவப்படுவாங்க. ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு. கோவப்படுவாங்க, அழுவாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சூசைடல் தாட்ஸ்லாம் இருக்கும் நெறைய. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி காம்பினேஷன்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து பேசணும்னாலே நமக்கு வந்து தெரியும். இவங்களுக்கு சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மைண்ட் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கு. இவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு சைக்கோசிஸ் ரிலேட்டடா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லன்னு சொல்ல முடியாது. ஸோ பார்டர் லைன்ல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இத தான் வந்து பார்டர் லைன் பெர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதனால ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நெறைய அபியூஸ் பண்ணியிருக்காங்க. பேரண்டே வந்து நெறைய வந்து ரொம்ப அடிச்சிருக்காங்க, இல்லாட்டி கோவப்பட்டுருக்காங்க. ரொம்ப அந்த குழந்தைய வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. 2வது குழந்தைய நெக்லெக்ட் பண்றது, இந்த மாதிரி அத ஒழுங்கா கவனிக்கல. அவங்களுக்கு வந்து நெறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல குழந்தைங்களுக்கு அவங்க வளர்ப்புல அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வர்றனால கூட இந்த மாதிரி இன்செக்யூர்டா ஃபீல் பண்றனால கூட இந்த மாதிரி பார்டர் லைன் டிஸார்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அவங்க பிஹேவியர் ரிலேட்டடா நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா, அத வந்து கரெக்ட்டா அட்ரஸ் பண்ணாம ரொம்ப வந்து போட்டு அப்யூசிவா அடிச்சிருக்காங்க. ரொம்ப பிசிக்கலா வந்து போட்டு அடிச்சிருக்காங்க. மென்டலா வந்து அவங்களுக்கு வந்து நெறைய வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப பேசியிருக்காங்க குழந்தைங்க இருக்கும்போது அப்படின்னாலும், வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நார்மல்னு நெனச்சுட்டு அதே மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க மத்தவங்க கிட்டயும். ஸோ இதனாலயும் வந்து ஒரு பெர்சனாலிட்டி டிஸார்டர் வர்றனால மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஈவன் வந்து அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க, இல்லாட்டி ஒரு அப்பா பையனா இருக்காங்க. அந்த மாதிரினாலுமே அவங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு பார்டர் லைன் டிஸார்டர்ஸ்ல தான் நமக்கு வரும். முக்கியமா வந்து நமக்கு இன்ஹெரிட்டும் பண்ணுவாங்க. அம்மாக்கு ஒரு கேரக்டர் இதே மாதிரி கேரக்டர் இருக்கு, அப்பாக்கு வந்து இதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, இந்த பெர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து வளர்க்கும் போது அந்த இன்ஹெரிட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. என்விரான்மெண்டலா அக்வயர்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதே மாதிரி ஜெனட்டிக்லா அந்த கேரக்டர் வந்து பிள்ளைங்களுக்கு வர்றதும் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எந்தெந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சடனா வந்து பயங்கரமா கோவப்படுவாங்க. என்ன ரீசன்னே தெரியாது. இந்த இந்த விஷயத்துக்கு யாருமே கோவப்படவே மாட்டாங்க. ஆனா சடனா வந்து கோவப்படுவாங்க. பயங்கரமா இரிட்டேட் ஆவாங்க. சில விஷயத்த வந்து நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா, சாதாரணமா உள்ளவங்க வந்து இரிட்டேட்டே ஆக மாட்டாங்க. ரொம்ப சாந்தமா தான் இருப்பாங்க. என்ன ரீசன்னே தெரியாது. ஏன் இரிட்டேட் ஆறாங்களே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அவங்களோட பிஹேவியர்ஸ்ல எப்படி இந்த நேரத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும். திடீர்னு வந்து ஹாப்பியா இருப்பாங்க. பயங்கரமா சிரிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா கோவப்படுவாங்க. இல்லாட்டி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு அன்பிரடிக்டபிளா இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி இந்த நேரத்துல இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது அவங்கள. நிறைய பேர் வந்து இதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே காயப்படுத்திக்குவாங்க. செல்ஃப் இன்ஜுரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் சில பேத்துக்கு இருக்கும். அதே மாதிரி சூசைடல் தாட்ஸ் ரொம்ப இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் வந்து சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அது மாதிரி தாட்ஸும் அவங்களுக்குள்ள இருக்கும். சில பேர் அந்த மாதிரி நிறைய தடவை அட்டெம்ப்டும் பண்ணுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பார்டர் லைன் டிஸார்டர் தான். கண்டிப்பா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மனநிலை ப்ராப்ளம் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுக்கும் நடுவுல இருப்பாங்க. டாக்டர்கிட்ட வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியனோ ஒரு கவுன்சிலிங் செக்ஷனுக்கோ வந்து அவங்க வந்து ஒத்துழைக்கவே மாட்டாங்க. நான் என்ன ஒரு மென்டல் பேஷண்டா, என்ன ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இதே ஒரு நார்மலான பர்சன்னா கண்டிப்பா கோஆபரேட் பண்ணுவாங்க. என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் ஓகே நான் நார்மலா தானே இருக்கேன், டாக்டர்கிட்ட போய் பேசலாமே அப்படின்ற மாதிரி. ஆனா இவங்க வந்து ஈவன் அந்த மாதிரி ஒரு தாட் வந்து நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஒப்பீனியன் வந்து சொன்னாங்கன்னா கூட அதை அக்செப்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்டர் லைன் டிஸார்டர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. சில பேர் வந்து அவங்களே ஹார்ம் பண்ணிப்பாங்க. இல்லாட்டி சில பேர் வந்து ரொம்ப வந்து மத்தவங்க எதோ சொன்னாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா உள்ள வந்து அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப வந்து ஒரு மனக்குழப்பத்துல அந்த சூசைடல் தாட், செல்ஃப் அபியூஸ் பண்றது இந்த மாதிரிலாம் இருக்கும். இது ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து பயங்கர வந்து கோவப்படுவாங்க. ரொம்ப வந்து மத்தவங்க மேல வந்து அக்ரெசிவா இருப்பாங்க. ஜாமான தூக்கி போடுறதோ, அடிக்கிறதோ, அபியூசிவா பிஹேவ் பண்றதோ, வார்த்தைகள் பேசுறதோ, ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ பார்டர் லைன் டிஸார்டர்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஹோமியோபதியில இதுக்கு வந்து ரொம்ப நல்ல வந்து தீர்வு இருக்கு. இது மைண்ட் ரிலேட்டடா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு அவங்களுக்கு எல்லாமே ஹோமியோபதியில ரொம்ப நல்லா தீர்வு இருக்கு. ஹோமியோபதியில இது ரிலேட்டடா நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. முக்கியமா வந்து ஆரம் மெட்டு, கல்கேரியா, கிராஃபைட்டஸ் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இதை எதை பேஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சூசைடல் தாட்ஸ் இருக்கு அப்படின்னா ஆரம் மெட் அவங்களுக்கு நல்லா சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவங்களோட காஸ் என்ன
இல்லைன்றத பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா வந்து ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பார்டர் லைன் டிசார்டர்ஸ்க்கு வந்து நமக்கு நிறைய வந்து டைப்ஸ் இருக்கு, பேர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்லேயே சரி பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். இல்லை அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அவங்க ரொம்ப அன்ஸ்டேபிள் பர்சனாலிட்டியா இருக்காங்க, தே நீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஹோமியோபதி வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இது ஒரு ஆப்ஷனா நீங்க எடுக்கலாம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.